ஞானகுரு அவர்கள் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரிடம் பெற்ற அனுபவங்களை, அவருடைய சில நடவடிக்கைகளை குறிப்பிட்டு இதில் உணர்த்துகின்றார்கள். குருநாதர் அவர் உடலோடு இருக்கும் பொழுது வெறும் துண்டு மட்டும்தான் கட்டியிருப்பார். சாக்கடை அசுசியான இடங்களில் தான் பெரும்பகுதி படுத்திருப்பார். குளிர்காலம் நல்ல வேஷ்டியை எடுத்து அவருக்கு கொடுத்து கட்டிக்கொள்ளுங்கள் என்று கொடுத்தால் அதையெல்லாம் கிழித்து கைகளிலும் கால்களிலும் கட்டிக்கொள்வார். பார், யாரோ வந்து இவ்வாறு கிழித்து விட்டான் என்று சொல்வார். எவனோ கிழித்து விட்டு போய்விட்டான் என்பார். என்ன சாமி இப்படி சொல்லுகிறீர்கள் என்று கேட்பேன். கிழித்து விட்டு சென்று விட்டான், நான் என்ன செய்வது? நான் படுத்திருந்தேன், அவன் கிழித்து விட்டான். ஏனென்றால் சாக்கடையோ அந்த அசூசியை பற்றி அவர் நினைப்பதில்லை. தன் உடலுக்குள் எடுக்கக்கூடிய மெய் ஒளியை பற்றித்தான் சிந்தித்தார். இப்படி அவர் எத்தனை நிலைகள் பைத்தியக்காரத்தனமாக காண்பிக்கும் பொழுதெல்லாம், ஐயோ இவரோடு ஒரே தொல்லையாகி போய்விட்டதே, இவரிடம் வசமாக சிக்கிக் கொண்டு விட்டமே என்றுதான் நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். அவர் பேசுவது செய்வது எல்லாம் பார்க்கும் பொழுது அப்படித்தான் தோன்றியது. ஆனால் அவர் உடலை விட்டு ஆன்மா செல்லும் பொழுது அவர் எதையெல்லாம் எண்ணினாரோ அந்த உணர்வலைகள் இங்கே கவர்ந்து இருக்கப்படும் பொழுது பளிர் பளிர் என்று அந்த ஒளி அலைகள் தள்ளி கொண்டு போகின்றது. அப்படி சென்றாலும் கூட இந்த பூமியின் பிடிப்பலைகளில் தன் உயிரான்மா என்ன செய்கிறது பார் என்று இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கின்றார். காரணம், அன்றைய ஞானிகளும் மகரிஷிகளும் பூமியில் தான் வாழும் காலத்தில் எந்தெந்த நிலை கொண்டு செயல்பட்டார்கள், செயல்பட்ட பின் ஆத்மா வெளியே சென்றாலும் மீண்டும் இந்த பூமிக்குள் வராதபடி தடுப்பதற்கு எவ்வாறெல்லாம் செயல்பட்டார்கள் என்று குருநாதர் காட்டுகின்றார். அந்த உணர்வு கொத்த அந்த விழுது பூமியிலிருந்து உந்தி தள்ள வேண்டும். இதற்காக வேண்டித்தான் எவ்வளவு பெரிய ஆற்றல்கள் பெற்றிருந்தாலும் சாதாரண மனிதனை தேடி அந்த ஞானிகள் வருகின்றார்கள். அவனுக்குள் இருக்கக்கூடிய இருளான துன்பத்தை நீக்கிவிட்டு அங்கே அவனுக்கு மகிழ்ச்சியை ஊட்டி அவனிடமிருந்து வரக்கூடிய மகிழ்ச்சியான மூச்சலைகளை தனக்குள் சேர்த்துக்கொண்டு ஏகாந்தமாக விண்செல்கின்றார்கள். ஒருவன் துன்பப்படுகிறான் என்றால் அவனுக்கு வேண்டிய பச்சிலைகளையும் மூலிகைகளையும் கொடுத்து அவன் கஷ்டப்பட்ட நிலைகளை, அந்த விஷமான நிலைகளை அதை நீக்கி அவன் சந்தோஷப்பட வேண்டும் என்று அவன் துன்பத்தை நீக்கினார்கள். ஆனால் அன்றைக்கு அதற்கெல்லாம் அவர்கள் காசோ பணமோ எதுவும் வாங்கவில்லை. துன்பப்படுகிறான் என்றால் அவனை சுஸ்தப்படுத்தி துன்பத்தை நீக்கிவிட்டு மெய் ஒளியின் சுடரான மகிழ்ச்சியான எண்ணங்களை தோற்றுவித்தார்கள். மருந்து கொடுத்து நோயை நீக்கி அங்கே சந்தோஷத்தை உருவாக்கினார்கள். எனக்கு நல்லது செய்கிறார் இந்த ஞானி என்ற எண்ணத்தை இயங்க வைத்து அதை ரசித்து தனக்குள் எடுத்து அந்த ஞானி பேரானந்த நிலை பெற்றான். சகஜ வாழ்க்கை என்று நாம் பார்த்தோம் என்றால் பாசத்தால் எடுத்துக்கொண்ட உணர்வுகள். ஒருவன் துன்பப்படுகிறான் என்றால் அதை கண்டு நமக்கு வேதனை வருகின்றது. ஆனால் அசுர உணர்வு கொண்டு துன்பப்பட்டவனை பார்த்து கிடக்கட்டும், இவனுக்கெல்லாம் பிடித்தான் வேண்டும் என்று எண்ணினால் முரட்டுத்தனமான நிலையில் சிக்கி அவன் அடிபடி விட்டினான். ஆனால் ஞானிகளோ துன்பப்படுவதற்குள் இருக்கக்கூடிய விஷத்தின் தன்மை நீக்கி மகிழ்ச்சி ஊட்டும் உணர்வின் தன்மையை அவனுக்குள் விளைய வைத்து அந்த உணர்வின் ஆற்றலை தனக்குள் பெருக்கி அதை தனக்குள் வளர்த்து கொண்டான். விஷம் தனக்குள் இயங்காத வண்ணம் அதை அடக்கினான். எந்த விஷமாக இருந்தாலும் அவனுக்குள் அது ஒடுங்க வேண்டும். ஏனென்றால் இதையெல்லாம் உங்களிடம் இப்பொழுது சொல்லுகிறேன் என்றால் இதெல்லாம் குருநாதர் காட்டிய நிலைகள் தான். வாழ்க்கையில் உங்களை அறியாத இருள் சூழ்ந்த நிலையில் வந்தாலும் மெய் ஒளி பெற வேண்டும் என்று யாம் உபதேசிக்கும் பொழுது இதை கூர்ந்து கவனித்து கேட்டுக்கொண்டிருந்தால் உங்களுக்குள் ஆழமாக பதிவாகின்றது. மகரிஷியின் அவசக்தி பெற வேண்டும் என்று ஏங்கி எடுத்தவுடன் உங்கள் துன்பத்தை போக்கச் செய்து நோயை போக்கச் செய்கின்றது. அத்தகைய மெய் ஒளி நீங்கள் பெற வேண்டும் என்ற ஆசையில் தான் இதை சொல்லுகின்றேன். ஆனால் குருநாதரோ காட்டிற்குள் என்னை அழைத்து சென்று பல வகையான இம்சைகளை கொடுத்தார், பல தொல்லைகளை கொடுத்தார். யானைக்கு பலமா எனக்கு பலமா என்று கேட்பார். இவருக்கு பலம் என்று சொன்னால் எப்படி என்று கேட்பார். சரி, யானைக்குத்தான் பலம் என்று சொன்னாலும் வம்புதான், அது எப்படி என்று கேட்பார். என்ன சொன்னாலும் 2 உதை கிடைக்கும். எப்படி என்று நீ சொல்லுடா என்பார். எப்படிதான் நீ சொல்லுகிறாய் என்றுதான் கேட்பார். நான் சுவாசிக்கின்றேன்,
யானை இப்போது என்ன செய்கிறது பார். சுவாசித்து உணர்வலைகளை அவர் வெளிப்படுத்தும் பொழுது யானை அப்படியே பயப்படுகின்றது. இப்பொழுது யாருடா பயப்படுகிறது என்று குருநாதர் கேட்பார். நான் எப்படி சொன்னாலும், நான் எதை சொன்னாலும் ஏற்கு மாறாக சொல்லி சொல்லி இந்த உணவின் மோதல் எப்படி ஆகின்றது, உனக்குள் எப்படி இது உருவாகின்றது, நான் சொல்வது உனக்குள் எப்படி ஆகின்றது, இந்த உணவின் தன்மை காட்டிலிருந்து எவ்வாறு வருகின்றது, கவர்ந்து கொண்ட பின் எண்ணத்தின் நிலைகள் எப்படி ஆகின்றது, உடலுக்குள் பதிவாகும் பொழுது என்ன ஆகின்றது என்று இப்படித்தான் பாடம் கொடுக்கின்றார். நான் புஸ்தகத்தையோ மற்ற நிலைகளையோ பார்த்து உங்களிடம் உபதேசிக்கவில்லை. குருநாதருடைய உயிரான்மா உடலை விட்டு சென்ற பின் எவ்வாறு எதன் நிலையில் கொண்டு நான் என்ன செய்கின்றேன் பார். உடலில் இருக்கும் பொழுது எதை செய்தேன், உடலை விட்டு அகன்ற பின் தான் வளர்த்து கொண்ட உணவின் இயக்கங்கள் எப்படி என்று தெளிவாக காட்டுகின்றார் குருநாதர். அவர் காட்டிய அந்த பேர் உண்மைகளை நீங்கள் எல்லோரும் பெற வேண்டும் என்பதற்குத்தான் உங்களுக்குள் இதையெல்லாம் செல்லுகளாக பதிவு செய்கின்றேன். பேரண்டத்திலிருந்து எத்தகைய விஷயங்கள் வந்தாலும் அதை தனக்குள் ஒளியாக மாற்றி உணவின் தன்மை மகிழ்ச்சியாக வெளிப்படுத்தி கொண்டுள்ளார்கள் சப்தரிஷி மண்டலங்களாக அந்த மகா ஞானிகள். அந்த நிலையை நீங்கள் ஒவ்வொருவரும் அடைய வேண்டும். மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் காட்டிய அருள்வழிகள் அந்த மெய்வழி மெய்ஞானம் பெற வேண்டும். எனக்கு குரு எப்படி உணர்த்தினாரோ அந்த பேருண்மைகளை எல்லாம் நீங்கள் அனைவரும் காண வேண்டும்.